இந்த மாந்திரிகத்தில் காமன் வசிய பூஜை செய்வது எப்படி? காமன் வசிய பூஜையா? அதுனா காமன் வசிய பூஜைன்னு நினைக்கிறீங்களா? காமன் வசிய பூஜையை இன்னைக்கு இது காமன் வசிய பூஜை. இதை அந்தப்புறத்தில் அரசர்களுக்காக ஒரு பல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மந்திரவாதிகள் செய்த ஒரு மிகப்பெரிய பூஜை தான் இந்த காமன் வசிய பூஜை. ரெண்டாவது பட்சம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஊருக்குள்ளே மந்திரவாதிங்க யாராவது பெண்கள் அவங்கள தரக்குறைவாக பேசிட்டாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா, அவங்கள கீழ்த்தரமாக நடத்தினாவோ, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு கொடுக்காம அவங்கள ரொம்ப கேவலமாக ஏதாவது நடத்தியிருந்தாவோ, இந்த பூஜையை அவங்க போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த பெண்ணை இவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிறதுக்காக செய்யப்பட்ட பூஜை தான் இந்த காமன் வசிய பூஜை. இந்த காமன் வசிய பூஜையை போடணும்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல கேட்டிங்கன்னாக்கா பௌர்ணமி வரணும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த 2 பௌர்ணமி தவிர வேறு எந்த காலத்துலையும் அது நடக்கவும் நடக்காது, செய்யவும் முடியாது. ஆனால் அந்த பௌர்ணமியை குரு பகவான் பார்க்கக்கூடாது. குரு பகவான் பார்த்தா தோஷ நிவர்த்தியே நமக்கு எதுவுமே வசப்படாதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசிய இது இருக்குது. இந்த காமன் வசிய பூஜையை செய்து எப்பேற்பட்ட பெண்ணையும் அடைஞ்சிருக்கிறாங்க. தன்னை மறந்து அவங்கக்கிட்ட தவறான உறவுகளை வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி செய்திருக்காங்க. இது செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாக்கா எதை ஒன்றாலும் செய்து சாதிக்கலாம், எப்பேற்பட்டது செய்து சாதிக்கலாம். சரிங்களா? அதுக்காக பெண்களை தவறான முறையில் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு பொண்ணு இவங்களை விட்டு விலகி போயிருக்காங்க, அந்த பெண்ணை நம்ம எப்படி பிரிஞ்சிருக்கிறவங்களை சேர்த்துக்கலான்றதுக்காக செய்யலாம். அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க, அப்போ செஞ்சுக்கிறது நம்ம இப்போ செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, அந்த காலத்தில் எதையுமே நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெரிய பெரிய தவறில் போய் முடியுது. பார்த்து உசாராக செய்து கொடுங்க. கேட்டது கேட்டிங்கன்னாக்கா 5 மாதமாக கேட்டுன்னு இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு சூப்பர் வசியம் இது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி தான் இதுக்கு உண்டான வழி எனக்கு கிடைச்சது. நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். காமன் வசிய பூஜை செய்வது எப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்து செய்யுங்க. சரிங்களா? இதை பார்த்து செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன கேட்டிங்கனாக்கா, இந்த காமன் வசிய பூஜை செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஆணை உருவமாக வரையணும். ஒரு ஆணை உருவமாக வரைஞ்சி தலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஈ என்ற அச்சாரத்தை போடுங்க. கண்டத்தில் கழுத்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலது பக்கம் ஐயம் போடுங்க, இடது பக்கம் கிளியும் போடுங்க. கழுத்தில் காமா வசி வசின்னு போடுங்க. மார்பில் வசி வசின்னு போடணும். காமான்னு கழுத்தில் போட்டுட்டு வசி வசின்றது 2 மார்பிலையும் வசி வசின்னு போடணும். தொப்புள் குழியாண்ட பார்த்தீங்கன்னா ஊ என்ற எழுத்தை போடணும். ஆண் மர்மஸ்தானத்தில் காமா வசி வசின்னு எழுதணும். இந்த பக்கம் தொடையாண்டு பார்த்தீங்கன்னாக்கா வலது தொடையாண்ட மவ்வும், இடது தொடையாண்ட சவ்வுன்ற எழுத்து. இதுதான் இதனுடைய பீஜம். இந்த பீஜத்தை நீங்கள் போட்டு இந்த ஆண் உருவத்தை வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் முதல்ல வசிய மையம் உங்ககிட்ட இருக்குதான்னு பார்த்துக்குங்க. வசிய மையம் உங்ககிட்ட இருந்தாக்கா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மதிமயக்கி பொடின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த மதிமயக்கி பொடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மதிமயக்கி பொடியை எடுத்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி விபூதி ஒரு தட்டு நிறைய வேணும். விபூதி தட்டு நிறைய வச்சு அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வேணும். எந்த பெண்ணை இவர் நேசிக்கிறாரோ, எந்த பொண்ணை இவர் கட்டுக்கடங்காமல் இவருக்கு அடங்காமல் இருந்ததோ அந்த பெண்ணை இதுக்கு சேர்த்து வைக்கணும். செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு 4 முள் தேவைப்படும். 1 கருவேல முள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முள்ளம்பன்றி முள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சூறு முள், அப்படி மூஞ்சூறு எலியினுடைய முள் அது தேவைப்படும். அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மீன் முள் தேவைப்படும். 4 முள் இதுக்கு வேணும். இந்த 4 முள் இருந்தால் தான் இந்த காமன் வசிய பூஜையை போட்டு அந்த பெண்ணை அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்து சரியாக்கும். செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய பலன் கிடைக்கும். நிறைய பலனாக்கா எந்த பொண்ணு வசியம் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பலன் கிடைக்கும். நான் சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது செய்து அவங்க என்ன பண்ண அந்தப்புறத்தில் உக்காந்துக்கிட்டோ, மயானத்தில் உக்காந்துக்கிட்டோ, கோட்டைக்குள்ளே உக்காந்துக்கிட்டோ அவங்க செய்கிறது தான் இந்த பூஜை. இந்த பூஜையை செய்து அவங்கள அந்த பொண்ணை வசியம் பண்ணி அது செய்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு அவங்க கிட்ட சேரும். அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இந்த மாந்திரிகத்தில் கேரளாவில் செய்து எல்லா வேலையுமே செய்து ஜெயிச்சிருவாங்க இல்லையெல்லாம். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண் சாபம் கொள்ளாததுன்னுவாங்க. பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுத்து சேர்த்து கொடுங்க. ஆனால் இது ஏகப்பட்ட செலவாகும். செய்கிற அவசியத்தில் ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கேட்டதில் ரொம்ப ரொம்ப
பெரிய ஒரு இதுவாக இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை செய்யறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க. அது நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தலையில் வந்து பார்த்தீங்கன்னா தலை மேலே வந்து ஈ என்ற அச்சாரமும், கழுத்தாண்டு வந்து ஐயும் என்ற அச்சாரமும், கழுத்து நடுவில் வந்து நம்மளுடைய தொண்டை பகுதியிலே அங்கே வந்து காமான்ற ஒரு எழுத்து போட்டிருக்கிறேன். இடது பக்கத்தில் வந்து கிளியும் என்ற வந்து அச்சாரத்தை போட்டிருக்கேன். மார்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வசி வசி, 2 மார்பிளையும் வசி வசி, கீழே வந்து ஊன்று எழுத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கணும். அங்கே வச்சுட்டு நம்ம மர்மஸ்தானம் சொல்லக்கூடல காமா வசி வசின்னு போட்டிருக்கிறேன். தொடையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா மவ்வும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவ்வும். இதுதான் இதனுடைய எழுத்துக்கள், இதனுடைய விஷயமா தான். சரிங்களா? இதை எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி வசிய மையம் இருக்கணும், மதிமயக்கக்கூடிய மதிமதிக்கு மையம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அது இது சேர்த்துக்கணும், இது சேர்த்து ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒரு தகடு ஒன்று எழுதி அந்த பெண்ணுடைய உருவத்தை வந்து இந்த ஆணுடைய உருவத்தை வந்து அதில் வரைஞ்சிட்டு அந்த வந்து பெண்ணுடைய ஃபோட்டோவை வைக்கணும். ஃபோட்டோவை வச்சு கரெக்டாக நீங்கள் பார்த்து பிரயோகம் பண்ணிங்கன்னா மிஸ் ஆகாது, கரெக்டாக விழுந்துடுவாங்க இதில். சரிங்களா? இதை செய்து விடுங்க. முழுமையான உருவத்தை வரைங்க. நான் வந்து இங்கே கேமரா இங்கே நான் வச்சிருக்கிறேன்னு கேட்டீங்களா, செல்ஃபோன் இங்கே வச்சிருக்கிறேன்னு கேட்டீங்கன்னாக்கா முழு உருவத்தை காட்டுறேன், கடைசியை காட்டி முடிச்சேன் உங்களுக்கு நான் உருவத்தை எப்படின்றது. இப்போது இந்த மாதிரி உருவத்தை வந்து தகட்டில் வரைஞ்சிட்டீங்க, கீழே வச்சுட்டீங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த எழுத்துக்களெல்லாம் அதை போட்டுட்டீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா வயிற்றான வந்து தகடு வச்சு அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வைக்கிறீங்க. ஒரு உருவத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னாக்கா அந்த உருவத்துக்கு மாற்று நீங்கள் இணையாக சேர்க்குறீங்க இல்லையா, அவசியம் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுடைய அந்த உருவத்துக்கு பக்கத்தில் வந்து யார் அவசியம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை வைக்கணும் அந்த இடத்துல. இது வந்து பெண்ணுக்கு வந்து போடக்கூடாது. பெண்ணுக்கு வந்து மந்திரம் வந்து ரொம்ப அசிங்கமாக வருது. மந்திரங்கள் அந்த மந்திரங்களை சொல்லிட்டு என்னால் செய்ய முடியாது. தேவைப்பட்ட பெண் உருவத்தை வேணா இன்னும் போட்டு இந்த மாதிரி வசித்து வேணா நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆண் உருவத்துக்கு தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது மந்திரங்கள் வந்து இது கெட்ட வார்த்தைகள் இல்லாமல். அதனால் நீங்கள் இதை நீங்கள் பிரயோகம் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து வெற்றி பெறலாம், செய்யலாம். சரிங்களா? மந்திரத்தை வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணும்னு சொல்லியிருக்கிறீங்க. என்னால் வந்து ஸ்லோவாக சொன்னால் வாய் திக்குது எனக்கு. அது படப்படான்னு சொல்லிட்டா வேணா நல்லா வருது எனக்கு. அதனால தான் உங்களுக்கு வேகமாக சொல்லி விட்டுறேன். உங்களுக்கு சொல்லக்கூடாது, புரியக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்லலை. நான் எனக்கு அது ஃபாஸ்ட்டாக சொல்லி பழக்கானதுனால ஸ்லோவாக சொல்கிறதுனாக்கா விட்டு விட்டு அதை எழுத்துக்களை கூட்டி சொல்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி காட்டுறேன் அந்த மந்திரத்தை. அந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி வந்துக்கிட்ட வைகாசி மாதத்துலேயும் ஆடி மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமியில் நீங்கள் இதை செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும். இதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேணாம். இது எல்லாத்தையுமே தொட்டதெல்லாம் ஜெயிச்சிடலாங்க. சரிங்களா? சரி, மூச்சை வாங்குது. நான் உங்களுக்கு இப்போ மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. பேப்பரில் எழுதுறதுக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இன்னொரு நாளைக்கு நீங்கள் சப்போஸ் கேட்டிங்கனாக்கா அந்த மந்திரத்தை எழுதி இன்னும் பாஸ்டோட சொல்லி கொடுக்குறேன். இப்போதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுங்க. சரிங்களா? அறிவோம் ஐயும் கிளியும் பவ்வும் தூவும். நல்லா கேட்டுங்க. அறிவோம் ஐயும் கிளியும் பவ்வும் தூவும் அந்தர காமா ஆனந்த காமா நான் உன்னை வேண்டி நாவினால் அழைக்கின்றேன் ஓடிவா காமா உல்லாச காமா அந்திக்காமா சந்திக்காமா உச்சிக்காமா உருவில்லா காமா நான் நினைத்த ஸ்திரியை 7 ஆத்து கோட்டை இரும்பு கோட்டை செம்பு கதவுக்குள் இருந்தாலும் 3 லோகம் பாதாளத்தின் கீழ் இருந்தாலும் எடுத்து முறித்தோடிவா காமா. சரிங்களா? இன்னான் மகளை இன்னாரை அங்கம் மயக்கி அறிவை கலக்கி உள்ளம் உருக உள்மனதை தாக்கி அன்னம் அருந்தாமல் ஆடை உடுத்தாமல் தாய் தந்தையரை பாராமல் நினைத்தவர் மேல் மோகம் கொள்ளவை காமாவே. மோகத்தை மூட்டி முறித்திடு அவள் பாயில் படுத்தாலும் பாம்பாய் குரலவை நாய் போல் அலைந்து நரி போல் ஓலமிட்டு பேய் போல பிணத்திடவை பிடரியை பிடித்து இழுத்துவா காமா. எனது இஷ்டப்படி செய்யவை செல் 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 ஆகாசத்துக்குள்ளே அரண்டு உரண்டு திரண்டு புரண்டு வந்து கண்ணிழந்த காராம்பசுவை போல் கதறி அழுது என் முன்னாலே வந்து கட்டி தழுவி காமத்தை தீர்க்கவை காமாவே. ஆம் ஈம் ஊம் ஏம் ஓம் ஐயும் கிளியும் சிவாய நம யநம சிவாய நம சிவாய மசிவாயன வய நமசி நமசிவாய சுவாக. இதுதான் இதனுடைய மந்திரம். என்னால் வந்து பாஸ்டா சொல்கிறது தான் கரெக்டாக வரும், ஸ்லோவாக சொல்கிறதுக்கு வராது. உங்களுக்கு வேணால் எழுதி கூட கொடுத்து
கொடுத்துறோம் அந்த மந்திரத்தை. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சு சொல்லிட்டு இதை வந்து 108 முறை வச்சு தகுடை எழுதி மேலே போட்டுட்டு அந்த தகுட்டை வந்து மேலே வந்து கேட்டிங்களேனாக்கா மதிமயக்கு சொன்ன மாதிரி வசியமய சொன்ன மாதிரி விபூதியை வந்து அது மேலே போட்டு 108லேருந்து 1008 உருக்காண்டி போட்டோ மேலே நீங்கள் போட்டுட்டு அது எந்த பொண்ணை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த பொண்ணு மேலே வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு அந்த விபூதியை போட்டாவே கரெக்டாக வேலை செய்யும். சரிங்களா? அந்த ஃபோட்டோவை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பன்னி முள், கருவேலை முள், மீன் முள், அதுக்கப்புறம் வந்து மூஞ்சூர் முள் சொல்லியிருக்கேன். அந்த 4 முள்ளையும் அப்படியே வந்து அதில் ஃபோட்டோ வச்சு அதில் குத்திட்டு இந்த குருத்தை அந்த தகுட்டில் எழுதி கொண்டு போயிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து பிரயோகம் பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த பெண்ணாக இருந்தாலும் அவசியம் ஆவாங்க. யார் வீட்டு பொண்ணு சும்மா இருக்குதுன்னு எந்த பொண்ணு தான் அவசியம் பண்ணி கொடுத்துட முடியும், யார் வீட்டு பொண்ணு சும்மா இருக்கிறான்னு அவசியம் பண்ணி கொடுத்துட முடியும். அதாவது கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ஒரு பெண்ணை வந்து நேசிக்கிறீங்க, வாழ்நாள் முழுக்க வாழ்த்துக்குள்ள வழி இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க. அதை செஞ்சு கொடுக்குறத வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதை செஞ்சது வந்து தவறுன்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா போடுற மந்திரமோ போடுற பீஜமோ போடுற பீஜ கோட்சமோ போடுற உருவங்களும் வந்து 100க்கு 100 மடங்கு வேலை செய்கிற பொருள் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். தவறு செய்துட்டு அது இல்லைன்னு வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக பல பொய்யை சொல்கிற மாதிரி மாற்றி செய்துட்டு எதுவும் குறைகளை வந்து செய்யாதீங்க. கரெக்டாக செய்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல விஷயமே நடந்துக்கிட்டு வரும். இன்னொரு முறை கூட உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன்னா அந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிங்க. 1க்கு 10 முறை பார்த்து நீங்கள் தெளிவு தெரிஞ்சுங்க. இன்னொரு முறை டைம் கிடைக்கும் போது உட்காந்து என் பையனை எழுத வச்சு உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் போட்டு கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், அவன் எழுதிடுவான். அப்படியே உங்களுக்கு நான் இதுவாக போட்டு எனக்கு எழுதுறதுக்கு வராது. சரிங்களா? மெதுவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் சொல்ல முடியல. நான் சொல்கிறேன், இன்னொரு முறை கூட நீங்கள் தெளிவாக கேட்டுங்க. ஓம் அறிவோம் ஐயும் ஐயும் கிளியும் பவ்வும் தூவும் அந்தரத்து காமா அந்தரத்து காமா ஆனந்த காமா நான் உன்னை வேண்டி நாவினால் அழைக்கின்றேன் ஓடிவா காமா உல்லாச காமா அந்திக்காமா சந்திக்காமா உச்சிக்காமா உருவில்லா காமா நான் நினைத்த ஸ்திரியை 7 ஆத்துக்கோட்டை இரும்பு கோட்டை செம்பு கதவுக்குள் இருந்தாலும் 3 லோகம் பாதாளத்தின் கீழ் இருந்தாலும் எடுத்து முறித்தோடிவா காமா பின்னால் மகளை என்னாலே அங்கம் கலக்கி அறிவை கலக்கி உள்ளம் உருகி உள்ளம் உருகி உள்ளத்தை கலக்கி அன்னம் அருந்தாமல் ஆடை உடுத்தாமல் தாய் தந்தையரை பாராமல் நினைத்தவர் மேல் மோகம் கொள்ளவை காமாவே காமத்தை மூட்டி முறித்திடு அவள் பாயில் படுத்தாலும் பாம்பாய் புரளவை நாய் போல் அலைந்து நரி போல ஓலமிட்டு பேய் போல பிணத்திட செய் பிடரியை பிடித்து இழுத்துவா காமாவே எனது இஷ்டப்படி செய் செல் 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 ஆகாசத்துக்குள்ளே அரண்டு உருண்டு புரண்டு திரண்டு அவள் கண்ணிழந்த காராம்பசுவை போல் அலற வைத்து என் முன்னாடி வர வைத்து என் காமத்தை தீர்ன்னு சொல்லிட்டுமா ஆம் ஈம் ஊம் ஏம் ஓம் ஐயும் கிளியும் சிவாய நம ய நம சிவா சிவாயன வயா நமசி நம சிவாயா சுவாக. இதுதான் இதனுடைய மந்திரம். சரிங்களா? இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி 108 1008 உரு போட்டிங்களா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த பொடியை வந்து நீங்கள் அது மேலே போட்டு அந்த விபூதியை கொண்டு போய் நீங்கள் மாந்திரிக்கிறதா இருந்தாக்கா ஒரு முறை அதை சித்தி பண்ணிச்சுன்னா அந்த பொடியை கொடுத்து அவங்க மேலே போட சொன்னாங்க கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். அவ்வளோ பவரான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ பவரானவங்களுக்கு சக்கரை இந்த உருவச்சிலையை போட்டு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் குறை இருந்தாக்க பார்த்துங்க. நான் முழுசாக உங்களுக்கு காட்டுறேன் இதை நான். சரிங்களா? இதை பார்த்துட்டு இப்படி தான் போகணும் இந்த உருவத்தன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களும் செய்து கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்டபடி நான் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள். 5 மாதமாக கேட்டுக்கிட்டு இருந்த 100கணக்கான பேருக்கு நான் போட்டு காட்டியிருக்கிறேன் இந்த உருவத்தை. இதை வச்சு நீங்கள் காமன் வசிய பூஜையை செய்து எப்படி ஜெயிக்கிறதுன்றதை மட்டும் வழியை பாருங்கள். சரிங்களா? தவறான வேலைங்களுக்கு செய்யாத மாதிரி பார்த்துக்குங்க. கரெக்டாக பாருங்கள். ஈ என்ற எழுத்தும் ஐயம் என்ற எழுத்தும் கிளியம் என்ற எழுத்தும் கழுத்தானது காமா மார்பில் வந்து வசி அதுக்கப்புறம் ஊன்ற எழுத்து மவுன்ற எழுத்து வந்து தொடப்பக்கத்தில் சவ்வொன்ற எழுத்து வந்து பார்த்தீங்களா இது வர எழுத்து தொடப்பக்கத்தில். அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா ஆண் மர்மஸ்தானத்தில் காமா வசின்ற எழுத்தை போட்டிருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் செய்து கரெக்டாக வெற்றி பெறணும்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கிறது இது. இன்னொரு நல்ல பதிலாம் சந்திக்கிறோம். சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிலாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.